ஆகவே பிரம்மத்திலிருந்து கிளம்பின தன்னை வேறாக நினைத்ததும் ஜீவனாக கருதப்பட்டு இந்த ஜீவன் தன் கூடவே கிளம்பிய பிரபஞ்சத்தை நோக்கி அதில் நாளடைவில் ஈடுபட்டு மனதாக நின்று பந்தத்தில் வேரூன்றி அதிலேயே பிறப்பு இறப்பை அனுபவித்து வருகிறது. ஆதலால் நாம், அதாவது பிரபஞ்சம், எவ்வித நிலைமையில் இருந்தாலும் பிரம்மத்தில் அடங்கியும் அதை தவிர்த்து வேறாகாமலும் தான் நிலை நிற்க முடியும். பிரம்மம் பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு பரமாணுவிலும் தண்ணீரில் இருக்கும் சர்க்கரை போல் வியாபித்து தன்னை விட்டு வேறாக இராவண்ணம் ஊடுருவி நிற்கிறது. தங்கத்தினால் செய்யப்பட்ட பொருள் வளையல் என்று கூறப்படினும் அதன் ஒவ்வொரு பரமாணுவிலும் தங்கத்தை தவிர்த்து வேறொன்றுமில்லை. வளையல் தங்கமயமாகத்தான் இருக்கிறது. பிரபஞ்சத்திலும் அப்படியே. அதில் பிரம்மத்தை தவிர வேறொன்றுமில்லை. பிரம்மமின்றி நிலை நிற்க முடியாது. உண்டானாலும் அழிந்தாலும் அது பிரம்மமே.